குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை நடிகராக அறியப்படக்கூடிய நடிகர் மதன் பாபு காலமாகியிருக்கிறார். அது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, மதன் பாபு காலமாகியிருக்கிறார். எப்போ அவர் மரணமடைந்தார்? இதனுடைய பின்னணி என்ன? உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலா? விவரங்கள் என்ன? ரஹ்மானின் குரு மறைந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரின் அறிமுகம், தூர்தர்ஷன் டிவியில் முதல் இசைக்கலைஞர் என பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரர் இருப்பவர் பன்முக கலைஞர் மதன் பாபு. சிரிப்பின் அடையாளமாக மக்கள் மனதில் இருக்கும் மதன் பாபு இன்று காலமானார். நடிகர், இசைக்கலைஞர், டிவி பிரபலம் என பன்முக திறமை கொண்டிருக்கும் கலைஞராக இருந்து இடையிலால் சிரிப்பால் ரசிகர்கள் மத்தியில் அடையாளம் பெற்றிருக்கும் இவர் சினிமாக்களை காமெடி, குணச்சித்திர நடிப்பில் நடித்து வந்தார். சிறிய காட்சிகள் தோன்றதாலும் தனது சிரித்து பார்வையாளர்களை சிரிக்க வைப்பதில் வல்லவராக இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 200க்கு படங்களுக்கு மேல் அவர் நடித்திருக்கிறார். 1975 தூர்தர்ஷன் முதல் முறையாக தொடங்கிய போது ஜனாதிபதி உரைக்கு பின்பு ஒழித்த இசை மதன் பாபு வாசித்த கிட்டார் இசை தான். இசைக்கலைஞராக தூர்தர்ஷன், மேடை நாடகம், விளம்பரங்கள், டிவி சீரியல் இசைக்கலைஞராக இருந்து வந்தவர். அந்த காலகட்டத்தில் பாலுமகேந்திராவை நீங்கள் கேட்டவை படத்தில் அடி படம் நில்லனோ நிக்காத நடி என்ற குத்துப்பாடலில் கேமியோவாக தோன்றியிருந்தார். மதன் பாபுக்கு தனது தந்தை போல் பேசும் போது அடிக்கடி சிரிப்பு பழக்கம் கொண்டவராக இருந்தார். இப்படி பல்வேறு திறமைகள் கொண்டவர். பிறகுக்காக உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்றிருந்தார். புற்றுநோய்க்காக ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பலனின்றி இன்று காலமாக இருக்கிறார். தற்போது அவர் உடல் சென்னையில் உள்ள ஒரு அடையாளத்தில் உள்ள ஒரு இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர் மதன் பாபு காலமாகியிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.